யோகி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் 12. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பிளஸ் ஸ்நாக்ஸ் ரெண்டுமே வந்து ஒண்ணுதான். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்கு, அதே மாதிரி ஸ்நாக்ஸும் கொடுத்தாச்சு. இன்னைக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா வேக வச்சிருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஒரு புரோட்டீன் கண்டென்ட்டான ஒரு கிழங்கு தான். ரொம்ப வந்து வெயிட் கெயினுக்கு குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு சத்தானது. சீக்கிரமா வந்து பசியும் எடுக்காது சாப்பிட்டாலே. ஸோ அதை வந்து ரெடி பண்ணியாச்சு, ப்ரெஷர் குக்கர்ல வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு கோதுமை புட்டு மாவும் நேற்று வந்து நாட்டு மருந்து கடையில வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாம், ரொம்ப நாள் ஆச்சு புட்டெல்லாம் செஞ்சே, ரொம்ப வருஷம் ஆச்சு வீட்டுல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு புட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வந்து நெய் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து கிளறிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளத்துல வந்து காய்ச்சி அதை வந்து நான் தண்ணிக்கு பதிலாக வந்து வெள்ளம் வந்து இன்னைக்கு ஆட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் தண்ணி தெளிச்சு விட்டு பிடிப்பாங்க, நான் வந்து வெள்ளம் கரைச்சல் அந்த கரைசலை வந்து போட்டு நல்லா வந்து பிடிச்சேன். அந்த புட்டு மாவுக்கான பதம் என்னன்னா பாத்தீங்கன்னா, நம்ம வந்து புடிச்சா வந்து கெட்டியா பிடிக்கணும், அதே மாதிரி உதுத்து விட்டா அதை உதிரணும். அதுதான் வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சின்னு சொல்லப்படுது. ஸோ அது மாதிரிதான் எனக்கும் வந்துச்சு. வெள்ளம் வந்து பாகு பத்தலை அப்படின்னா நம்ம லைட்டா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வீட்டுல எல்லார் வீட்லயுமே ஒரு அது என்ன சொல்ற டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டேஸ்டியா நம்ம செஞ்சு கொடுக்கணும். அவங்களுக்கு எப்போதான் சப்பாத்தி இந்த மாதிரி வந்து விஷயங்கள் செய்யறதுக்கு இந்த மாதிரி புட்டு வந்து கோதுமை புட்டு மாவுலாம் வந்து செய்யலாம். இதுல வந்து நம்ம வேணும்னா தான் வந்து வெள்ளம் சேர்த்துக்க போறோம், இல்ல அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் தனியா நம்ம வந்து இதை வந்து வேக வச்சு நம்ம கொடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து கொலா புட்டு செய்யறதுக்கான அந்த வந்து பாத்திரம் எல்லாம் கிடையாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா வந்து டம்ளர்ல இந்த மாதிரி சின்ன கிண்ணியில, நம்ம சின்ன வயசுல 90s எல்லாம் தெரியும், கொட்டாங்குச்சியில மண்ணை வச்சு தட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நினைப்பு வந்துச்சு. ஸோ அதுல வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இருக்கிற சின்ன சின்ன கிண்ணியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவை வந்து ஃபில் பண்ணி கொஞ்சம் லைட்டாவே நம்ம இது பண்ணி லூஸாவே ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டா வந்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து இட்லி குக்கர்ல வச்சுட்டு நான் வந்து அடுப்புல வந்து வச்சுட்டேன். அந்த ஸ்டீம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீம் வந்துருச்சு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நல்லா வேக வச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம வேக வைக்கிறதுல இதுல ஆயில் எதுவுமே நம்ம சேர்க்க போறது இல்லை. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. அதுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கும் வெந்துருச்சு. இப்போ ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து எடுத்தாச்சு. இந்த புட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்ணுல வந்து இந்த கொட்டாங்குச்சியில செய்வோம் பார்த்தீங்களா சின்ன வயசுல, அதான் ஞாபகம் வந்துச்சு. இதை அழகா அப்படியே வந்து உடையாம ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல வந்து ரெடி பண்ணி மேல வந்து கொஞ்சமா சுகர், ஒயிட் சுகரும் கொஞ்சம் ஆட் பண்ணி யோகி கொடுத்துட்டேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு பத்தல அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. இனிப்பு கொஞ்சம் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா கூட வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம், இல்ல சக்கரை கூட நம்ம விட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கையும் அழகா ஸ்லைஸ் மாதிரி ஒரு 4 ஸ்லைஸ் கட் பண்ணி அழகா வச்சாச்சு, புட்டும் வச்சாச்சு. இன்னைக்கு யோகியோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு பிளஸ் கோதுமை புட்டு மாவு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்